வணக்கம் நண்பர்களே, தமிழக அரசியல்ல முக்கிய அப்டேட்டை பார்க்க போகிறோம். விஜய் சிஎம் ஆயிட்டாரு. இப்போ திமுக என்ன பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயுடைய பதவியேற்பு விழாவில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சு. முதல்ல வந்தே மாதரம் பாடினாங்க, அடுத்து ஜனகண மன பாடினாங்க, கடைசியாக தமிழ் தாய் வாழ்த்து பாடலை பாடியிருக்காங்க. தமிழ் தாயை 3வது இடத்துக்கு தள்ளுறதா அப்படின்னு டிவிக்கே பிஜேபியை பார்த்து குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க திமுகவுடைய மீடியாக்கள்லாம் என்ன தலைப்பு செய்தி வெளியிட்டு இருக்காங்கன்னா, திமுகவுடைய ஆட்சியில் எந்த அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்படும், அந்த நிகழ்ச்சி முடியும் போது ஜனகண மன இசைக்கப்படும். இதுதான் மரபாக இருந்துச்சு. அதை டிவிக்கே மாற்றிட்டாங்க, கவர்னர் மாற்றிட்டாரு அப்படின்னு திமுக காரங்க புலம்புறாங்க. 2021 மே 7ஆம் தேதி தமிழக முதல்வராக ஸ்டாலின் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அந்த பதவி பிரமாண நிகழ்ச்சியில் முதல்ல தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்படலை, ஜனகண மன தான் இசைக்கப்பட்டுச்சு. அதன் பிறகு தான் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் பாடப்பட்டுச்சு. ஸ்டாலின் முதல்வராக பதவி ஏற்கும் போதும் இப்பயும் அதுதான் நடந்திருக்கு. என்ன புதுசாக ஆட் ஆயிருக்கு அப்படின்னா, வந்தே மாதரம் பாடல் ஆட் ஆயிருக்கு. வந்தே மாதரம் பாடலுடைய நம்மளுடைய நேஷனல் சாங்குடைய 150வது ஆண்டு கொண்டாட்டத்தின் போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுத்தாங்க. எந்த அரசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் வந்தே மாதரம் பாடல் பாடப்படணும், தேச ஒற்றுமையை பறைசாற்றுது இந்த வந்தே மாதரம் பாடல் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் முடிவெடுத்தாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சர்க்குலர் அனுப்புனாங்க. அந்த வழியில் இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் முதல்ல பாடப்பட்டிருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது மத்தியில் வந்தே மாதரம் பாடலுடைய சில ஸ்டான்ஸாவெல்லாம் நீக்கிட்டாங்க. பிஜேபி சர்க்கார் காங்கிரஸ் ஆட்சியில் நீக்கப்பட்ட அந்த ஸ்டான்ஸாவையும் சேர்த்து பாடணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்னைக்கு வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டிருக்கு. ராகுல் காந்தி மென்னு முழுங்கிட்டு அப்படியே நின்றுக்கு இருந்தார். என்னையை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனை எவ்வளவோ இருக்குது. போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்கணும், வீதிக்கு வீதி டாஸ்மாக் இருக்குது, டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை படிப்படியாக குறைச்சி மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கணும், சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டணும். இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு கவர்மெண்ட்டு. இதை விட்டுட்டு தமிழ் தாய் வாழ்த்து பாடலை ஃபஸ்ட்டு பாடுங்க, நேஷனல் ஆந்தத்தை கடைசி பாடுங்க, இப்படி எல்லாமா ஒரு எதிர்கட்சி ப்ரப்போஸ் பண்ணுறது? நேஷனல் ஆந்தம் ஃபஸ்ட்டு பாடினா என்ன தப்பு, வந்தே மாதரத்தை ஃபஸ்ட்டு பாடினா என்ன தப்பு? என்னையை பொறுத்த வரைக்கும் முதல்ல தேசம் தான் முக்கியம், அடுத்து மாநிலம். ராகுல் காந்தி சொல்லுவார், பல மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் நாடு அப்படின்னு சொல்லுவார். நான் அதை நம்பலை. நாடு தங்களுடைய நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக பிரிச்சுக்கிட்டாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்குக்காக பல மாநிலங்கள்லாம் பிரிக்கப்பட்டது. இதுதான் நான் நம்புகிறேன். நீங்கள் எதை நம்புறீங்க? மாநிலங்கள்லாம் சேர்ந்தது தான் நாடு அப்படி நம்புறீங்களா, இல்லை நாடு தங்களுடைய நிர்வாக வசதிக்காக பல மாநிலங்களாக அவங்கள பிரிச்சுக்கிட்டாங்க அப்படி நம்புறீங்களா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரதமர் மோடி காங்கிரஸை எக்ஸ்போஸ் பண்ணுற எந்த ஒரு வாய்ப்பையும் அவர் நழுவ விட மாட்டார். இன்னைக்கு கேரளாவில் பிரதமர் மோடி திமுகவை கலட்டி விட்டுட்டு காங்கிரஸ் டிவிக்கு பக்கம் போயிருக்காங்களே, அதை சுட்டி காட்டி பேசியிருக்காரு. காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி கட்சி, அதிகார வெறி கொண்ட கட்சி காங்கிரஸ். திமுகவோடு எத்தனை வருடங்களாக கூட்டணியில் இருந்தாங்க காங்கிரஸுக்கு அவங்க தடுமாறக்கூடிய பல தருணங்களில் திமுக உதவி செஞ்சிருக்கு. 2014க்கு முன்னாடியெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி சென்டரில் நிலையாக நடக்கிறதுக்கு திமுக ஹெல்ப் பண்ணியிருக்கு. அந்த நன்றி எல்லாத்தையும் மறந்துட்டு இன்னைக்கு அதிகாரம் திமுக கிட்ட இருந்து வேற ஒருத்தங்களுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனேயே ஒரு நாள்லயே அந்த பக்கத்து தாவிருக்காங்க அதிகார வெறி கொண்ட காங்கிரஸ், ஒட்டுண்ணி கட்சி காங்கிரஸ். யாருக்கிட்ட அதிகாரம் இருக்கோ அவங்க கூட சேர்ந்து அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடிய மனநிலை இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் அப்படின்னு கேரளாவில் மோடி சம்பவம் பண்ணியிருக்காரு. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம், அண்ணாமலை அமெரிக்கா போயிருக்காருல்ல. 10ஆம் தேதி ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கான்ஃபரன்ஸில் அண்ணாமலை பேசுகிறாரு. அண்ணாமலை பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு டிக்கெட்லாம் விற்று தீந்துருச்சான், டிக்கெட்ஸ்லாம் காலி ஆயிடுச்சான். அவ்வளவு ஆர்வம். அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய இந்திய வம்சாவளியை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையுடைய ஸ்பீச்சை கேட்குறதுக்கு அவ்வளவு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறத இதிலிருந்து புரிஞ்சுக்க முடியுது. அண்ணாமலை, அடுத்து தேஜஸ்வி சூர்யா, ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்துடைய சீஃப் எடிட்டர், இவங்கெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் சோசியல் மீடியாவில் செம ட்ரெண்டிங்கு. கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா, ஆனால் எப்போனா தமிழகம் திரும்புவீங்க? டிவிக்கே ஆட்சி அமைச்சிட்டாங்க. ஒரு ஸ்ட்ராங்கான எதிர்கட்சி தலைவராக நீங்கள் தான் இருக்க முடியும். சீக்கிரம் தமிழகம் திரும்புங்கண்ணா. மறுபடியும் பிஜேபி மாநில தலைவராக எப்போனா பதவி ஏற்க போறீங்க? உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பலர் கமெண்ட் பண்ணுறாங்கங்க.
அவ்வளவு சப்போர்ட்டு கமெண்ட் செக்ஷனில். அண்ணாமலை சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக கிரவுண்டு ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பலர் பதிவுகள் போட்டுக்கிருக்காங்க. அந்த பதிவுகளும் கவனம் பெறுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.